நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில் பயணிக்கும் அணி தலைவர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். மற்றும் இந்த இணையவழி கூட்டத்திற்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். நண்பர்களே, என்னுடைய பெயர் ராஜேஷ். நான் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணத்திலிருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். நண்பர்களே, நான் சொந்தமா ஒரு தேநீர் கடை வச்சிட்டு இருக்கேன். நான் சொந்தமா ஒரு தேநீர் கடை வச்சிருந்தாலும் என்னுடைய பொருளாதார வளர்ச்சி பாத்தீங்கன்னா வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்கு. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கிடைச்சா நம்மளுடைய வாழ்க்கை உயராதா அப்படின்னு எண்ணிட்டு இருக்கும்போதே நம்முடைய அல்ல குறையாத அமுத சுரபி எதுனா நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பு கிடைச்சி சிஸ்டம் ஹெட் என்ற நிலையை அடைச்சிட்டு இருக்கேன். நண்பர்களே, இப்ப சூழ்நிலையில பணக்காரர்கள் கொண்டே இருக்கிறாங்க, ஏழையாக்கினே இருக்காங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, பணக்காரர்கள் செய்ய வேண்டிய வேலை கழுத்துக்கு மேல வேலை செய்யறாங்க, சிந்திக்கிறாங்க, முயற்சி பண்றாங்க. அவங்க பணக்காரர்களா கோடீஸ்வரர்களா ஆகிட்டே இருக்காங்க. ஏழைகள் கழுத்துக்கு கீழே வேலை செய்யறாங்க. அதனால அவங்க ஏழைகளாவே இருக்கிறாங்க. யார் ஒருத்தர் கீழே இப்போ கூட கழுத்துக்கு கீழே வேலை செய்யறவங்க நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டத்துல இணைஞ்சு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா, பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல இணைஞ்சு ஒர்க் பண்ற அனைவருமே கோடீஸ்வரர்கள் தான். நம்முடைய நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில் மொத்தம் 5 திட்டங்கள். அதில் முதலாவது திட்டமான பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டம் மற்றும் ஸ்பீடு கிரிப்டோ, அடுத்தடுத்து 3 திட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வர இருக்கிறது. நம்முடைய இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்ட விளக்கத்தை அளிக்க உள்ள நண்பரை பத்தி சொல்லணும்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 17 வருடங்களுக்கும் மேலாக அனுபவம் உள்ள மிக அனுபவம் உள்ள நண்பர். நம்முடைய பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய, தினமும் காலையில் 4:30 மணிக்கு அவருடைய தூக்கத்தையும் தொடர்ந்து மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு சிறந்த மனிதர், மருந்தில்லா மருத்துவர் திரு ஜி.கே. சாமி சார். நம்முடைய பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டத்தை 1000 ரூபாய் உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய திட்டத்தில் எவ்வாறு நம்முடைய பொருளாதாரம் உயரப் போகிறது என்றும், 40 லெவல் டொனேஷன் இன்கம் எப்படி நம்மளுடைய மணி செகண்டுக்கு மணி அந்த மாதிரி வரப்போகுது. இந்த திட்ட விளக்கத்தை நமக்கு அளிக்க உள்ள மருந்தில்லா மருத்துவர் திரு ஜி.கே. சாமி சார் அவர்களை அனைவரின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் சார். நன்றி சார், நன்றி. இந்த நல்லதொரு மாலை பொழுதில் இயன்றதை செய்வோம், இயலாதவர்களுக்கு முயன்றதை செய்வோம், முடியாதவர்களுக்கு என்ற உயரிய நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை கொண்டு வந்திருக்கக்கூடிய அருமையான 5 திட்டங்கள். அதில் முதல் திட்டம் தாய் திட்டம், நமது பிபிஏ ஸ்பீட் கேஷ். இந்த திட்டத்தில் நாம் இணைந்து நமது பொருளாதாரத்தை எவ்வாறு நாம் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல போகிறோம் என்பதை ஒரு 20 நிமிடத்தில் நாம் உணர்ந்து புரிந்து கொள்ள போகிறோம். எனவே நண்பர்களே, ஒரு 20 நிமிடம் நமது கவனத்தை இந்த இணையத்தில் நடக்கக்கூடிய, நான் கூறக்கூடிய இந்த தகவலில் முழுமையாக நாம் செலுத்தினோமேயானால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இன்று முதல் ஒரு செல்வந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். பணம் படைத்தது மனிதனால். மனிதன் படைத்த பணத்தை இறைவனிடம் சென்று எனக்கு செல்வத்தை கொடு, பணத்தை கொடு என்று ஏங்கிக் கொண்டு வேண்டிக் கொண்டு தவம் இருப்பதால் இறைவன் நமக்கு பணம் தரப்போவது கிடையாது. மனிதன் படைத்த பணத்தை, உருவாக்கிய பணத்தை மனிதன்தான் தர வேண்டும். மனிதனான நாம் தான் அதை முயற்சி செய்து எடுக்க வேண்டும். இந்த இயற்கையின் நிலை நம்மை எவ்வாறு படைத்திருக்கிறது என்றால், பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் என்று பாரபட்சம் இல்லாமல் தான் படைத்திருக்கிறது. நமக்கு தேவையானதை நாம் தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நம் நண்பர் மூலமாக இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தின் வழியாக நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களது பொருளாதார சுதந்திரம் மேலோங்கும் என்பதை, நமக்கு நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணத்தில் இன்று நம்மை அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றி கூறும் விதமாக ஒரு மனதார நன்றியை தெரிவித்துவிட்டு இந்த
PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் நாம் இணைவதால் நமது எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் சற்று பார்ப்போம். நண்பர்களே, ஒவ்வொரு மனிதனும் வருமானத்திற்காகத்தான் காலையிலிருந்து மாலை வரை அவர்களுக்கு தெரிந்த பணிகளை வேலைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இங்கு கூடுதல் வருமானத்திற்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டே இப்போது வாங்கக்கூடிய வருமானத்தை வாங்கிக் கொண்டே நமது பொருளாதாரத்தை நம்மால் உயர்த்தி கொள்ள முடியுமா? நம் குடும்பத்திற்கு தேவையான செல்வத்தை, நம் பிள்ளைகள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சுகமான இன்பமான வாழ்க்கையை நம்மால் உருவாக்க முடியுமா என்றால் அது கேள்விக்குறியாக உள்ளது. ஆனால் PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் இணைந்த ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை கணித்தாகிவிட்டார்கள். அந்த கணிப்பு இன்று நமக்கு கிடைக்கப் போகிறது. ஒரு 20 நிமிடம் நமது மனதை வெள்ளை காகிதமாக வைத்துக் கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த தகவலை இதற்கு உருவம் கொடுத்து நாம் பார்த்தோமேயானால், கேட்டோமேயானால் நம் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். நமது திட்டம் PPA ஸ்பீட் கேஷ். PPA என்றால் பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல். பீப்புள் டு பீப்புள், மக்கள் மக்களுக்காக மக்களே மாறி மாறி உதவி செய்து கொள்ளக்கூடிய நமது திட்டம். இந்த திட்டத்தில் நாம் நம்மை இணைத்துக் கொள்வதால் நமக்கு என்ன பயன்? நம் எதிர்காலத்தில் நம் குடும்பம் எவ்வாறு இருக்கும்? நம் அடுத்த தலைமுறை எந்த நிலையில் இருக்கும்? பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய நிலையில் நமது எதிர்காலம் இருக்குமா என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் நாம் நம்மை இணைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் 2050 ரூபாய் இங்கு உதவித்தொகையாக செய்ய போகிறோம். யாருக்கு என்று பார்த்தால், நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில் இதற்கு முன்பு இணைந்திருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு நாம் இந்த அறக்கட்டளையில் ஒரு உறுப்பினராக இணைந்து இங்கு நாம் உதவி செய்ய போகிறோம். எவ்வளவு உதவி செய்ய போகிறோம் என்றால் 2050 ரூபாவில் 2 விதமாக நாம் உதவிகளை செய்ய போகிறோம். முதல் கட்டமாக 1020 ரூபாய், இதை பேசிவ் இன்கம் என்றும், அடுத்த கட்டமாக 1030 ரூபாய் ஆக்டிவ் இன்கம் என்றும் 2 விதமாக நாம் உதவிகளை செய்ய போகிறோம். இந்த இரண்டையும் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். முதலில் பேசிவ் இன்கம், பேசிவ் உதவி எப்படி நாம் செய்கிறோம் என்று பார்க்கலாம். இந்த அறக்கட்டளையில் நாம் ஒரு அங்கமாக ஒரு உறுப்பினராக இணைய வேண்டும் என்றால் 20 ரூபாய் கொடுத்து இங்கு நாம் ஒரு உறுப்பினராக இணைந்து கொள்கிறோம். நாம் இங்கு ஒரு உறுப்பினராக இணைந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன தர வேண்டும், எந்தெந்த ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றால், நமது பெயர், நமது கைபேசி எண், நமது கூகுள் பே எண், நமது வாட்ஸ்அப் எண், இந்த 4ஐயும் இன்று நம்மை அழைத்து வந்த அந்த நண்பரிடம் கொடுத்து நாம் இங்கு ஒரு உறுப்பினராக இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்ட உடனேயே இந்த பேசிவ் இன்கமில் 1000 ரூபாய் ஒரு நண்பருக்கு நாம் உதவியாக கொடுக்க போகிறோம். எதன் வழியாக என்றால் கூகுள் பே வழியாக நாம் உதவியாக கொடுக்க போகிறோம். 1000 ரூபாய் உதவியாக கொடுத்தால் என்ன நடக்கும் என்றால், இந்த PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்திற்கு நாம் ஒரு முதலாளியாக, நாம் ஒரு பாஸாக ஆகிறோம். காரணம், இங்கு எந்த ஒரு நிறுவனமும் கிடையாது. நோ கம்பெனி. இங்கு நிறுவனம் கிடையாது. நிறுவனமே இல்லை என்பதால் இங்கு ஒரு முதலாளி கிடையாது, தனியொரு முதலாளி கிடையாது. மே மாதம் 4ஆம் தேதி துவங்கப்பட்ட நமது திட்டம் இன்று பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இங்கு முதலாளி தான். இங்கு தனியாக ஒரு அலுவலகம் கிடையாது. இங்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உதவித்தொகை, நன்கொடை, இதற்கு ஏதேனும் சர்வீஸ் சார்ஜ் இருக்கிறதா என்று பார்த்தால் எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. இங்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏதாவது செய்ய வேண்டுமா, பொருட்களை ஏதேனும் விற்பனை செய்ய வேண்டுமா, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று பார்த்தால் அது எது ஒன்றும் இங்கு கிடையாது. அப்ப வேற என்னதான் செய்ய போறோம், இங்க என்னதான் நடக்க போகுது அப்படின்னா 100% வெளிப்படைத்தன்மை, 100% டிரான்ஸ்பரன்சி. முழுக்க முழுக்க இங்கு சிஸ்டம் ஒர்க் தான், மனித உழைப்பு எது ஒன்றும் கிடையாது. இந்த சிஸ்டமே நமக்கான வேலையை செய்து விடுகிறது. அது என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு விழுக்காடு கூட சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் 100% நமக்கு பேமெண்ட் இங்கு கிடைக்கிறது. பீப்புள் டு பீப்புள் வழியாக, மெத்தட் முறையாக நமக்கு இங்கு நமக்கான உதவித்தொகை வந்து சேருகிறது. அது எவ்வாறு நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் நாம் இணைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் நமது எண்ணத்தில், நமது சிந்தனையில் நாமும் இந்த திட்டத்தில் இணைந்து நமது பொருளாதாரத்தை நாம் வளர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம், சிந்தனை நமக்கு உருவாக வேண்டும். இங்கு நாம் இணைந்த உடனேயே
1000 ரூபாய் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு நாம் உதவியாக தருகிறோம். அந்த நாம் உதவியாக கொடுத்த அந்த 1000 ரூபாய் நமக்கு எப்படி திரும்ப வரப்போகிறது, எத்தனை மடங்கு திரும்ப வரப்போகிறது என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 154 மடங்கு நமக்கு இந்த 1000 ரூபாய் திரும்ப உதவித்தொகையாக வரப்போகிறது. ஆம், இதுதான் உண்மை. படிப்படியாக 1,54,250 ரூபாய் நமக்கு உதவித்தொகையாக திரும்ப வரப்போகிறது. ஒட்டுமொத்தமாக 4 அடுக்குகளில் 4 லெவலில் இந்த வருமானம் நமக்கு கிடைக்கும். 3 லெவலில் இது அப்கிரேடேஷன் நடக்கும். அதை நாம் செய்ய தேவையில்லை, இந்த சிஸ்டமே அதை செய்து கொடுத்துவிடும். நண்பர்களே, நமக்கு 4 லெவல் கிடைக்கும் போது 1,54,250 ரூபாய் கிடைக்கும் போது நமக்கு நம் பெயரில் 8 ரீபர்த் ஐடி உருவாயிருக்கும். அந்த ரீபர்த் ஐடி என்ன வேலையை செய்ய போகிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். நாம் இந்த திட்டத்தில் நமக்கு தெரிந்த நம்மை போன்ற பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய, வாழ்க்கையை எப்படியாவது உயர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நமது உறவினர்கள், நண்பர்களை இந்த திட்டத்தில் நாம் அறிமுகப்படுத்தலாமா என்றால் தாராளமாக அறிமுகம் செய்யலாம். அவ்வாறு அறிமுகம் செய்வதன் வழியாக ஒரு நபரை நாம் இணைத்தால், இந்த வாய்ப்பை அவருக்கு நாம் வழங்கினால், அதன் மூலமாக 13,500 ரூபாய் நமக்கு கிடைக்கும். நமக்கு எவ்வாறு 8 ரீபர்த் ஐடி உருவானதோ அதுபோல நமது நண்பருக்கும் 8 ரீபர்த் ஐடி உருவாகும். அதன் வழியாக நமக்கு என்ன வருமானம், உதவித்தொகை கிடைக்க போகிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். நண்பர்களே, PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் நாம் நம்மை இணைத்துக் கொண்டோம். இணைத்துக் கொண்டதாக கற்பனை செய்து கொள்வோம். இணைத்துக் கொண்ட பிறகு 1000 ரூபாய் இந்த திட்டத்தில் இதற்கு முன்பு இணைந்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நாம் உதவியாக கொடுக்கிறோம். அப்படி உதவியாக கொடுக்கும் போது நமக்கு இது எவ்வாறு திரும்ப கிடைக்கிறது என்றால், சீனியாரிட்டி அடிப்படையில், வரிசையின் அடிப்படையில் இந்த திட்டத்தில் இணையக்கூடிய நண்பர்களின் அந்த நாட்கள் அடிப்படையில், சீனியாரிட்டி அடிப்படையில் இங்கு நமக்கு உதவித்தொகை கிடைக்கும். இது 2 மேட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய 2, 4, 8, 16, 32, 64 என்று சொல்லக்கூடிய 2 மேட்ரிக்ஸில் இது செயல்படும். இது ஆட்டோ ஃபில்லிங் சிஸ்டம். இங்கு மேனுவல் சிஸ்டம் எது ஒன்றும் கிடையாது. 2 மேட்ரிக்ஸில் இது எவ்வாறு நமக்கு செயல்படுகிறது என்று பார்த்தால், நாம் வழங்கிய 1000 ரூபாய் உதவித்தொகை எவ்வாறு நாம் வழங்குவோம் என்றால், ஒரு 750, ஒரு 250 இந்த அடிப்படையில் இந்த சிஸ்டம் நமக்கு அறிவிக்கக்கூடிய நண்பருக்கு கூகுள் பே வழியாக இந்த உதவித்தொகையை நாம் தருகிறோம். அப்படி தரும்போது வரிசையின் அடிப்படையில், சீனியாரிட்டி அடிப்படையில் நமக்கு 2000 ரூபாய் ரிசீவ் ஆகும். இந்த 2000 ரூபாய் ரிசீவ் ஆவதில் இந்த சிஸ்டமே 1500 ரூபாய் எந்த நண்பருக்கு தர வேண்டுமோ அவருக்கு சிஸ்டமே அப்கிரேட் செய்துவிடும். மீதம் இருக்கக்கூடிய 500 ரூபாய் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகை, அது நம்முடைய லாபத்தொகை. இரண்டாவது லெவலில் 6500 ரூபாய் நமக்கு ரிசீவ் ஆகும். அதில் சிஸ்டமே 2500 ரூபாய் எந்த நண்பருக்கு வழங்க வேண்டுமோ அவருக்கு ஆட்டோ ஃபில்லிங் மெத்தட் மூலமாக ஆட்டோ அப்கிரேடேஷன் சிஸ்டமே கொடுத்துவிடும். இந்த இடத்தில் நம் பெயரில் ஒரு ரீபர்த் ஐடி நமக்கு உருவாகும். அந்த ரீபர்த் ஐடிக்கும் நமது சிஸ்டமே ஒரு 1000 ரூபாய் உதவியாக வழங்கிவிடும். நம்மை இந்த திட்டத்திற்கு அறிமுகப்படுத்திய அந்த நண்பருக்கு ஒரு 750 ரூபாய் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு கொடுத்துவிடும். மீதம் இருக்கக்கூடிய ஒரு 2250 ரூபாய் நமக்கு உதவித்தொகையாக, லாபத்தொகையாக நமது கூகுள் பேக்கு நமக்கு கிடைக்கும். இந்த 2250 ரூபாய் ஒரே தொகையாக நமக்கு கிடைக்குமா என்றால் கிடையாது. இது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் என்பதால் 1000, 750, 250 இந்த அடிப்படையில் தான் நமக்கு இந்த உதவித்தொகை வந்து சேரும். மூன்றாவது நிலையில் 20,250 ரூபாய் நமக்கு ரிசீவ் ஆகும். இதில் 10,000 ரூபாய் எந்த நண்பருக்கு வழங்க வேண்டுமோ அந்த நண்பருக்கு சிஸ்டமே அப்கிரேடேஷன் செய்துவிடும். இந்த இடத்தில் நம் பெயரில் 2 ரீபர்த் ஐடி உருவாகும். ஒவ்வொரு ரீபர்த் ஐடிக்கும் தலா 1000 ரூபாய் என்று 2000 ரூபாய் சிஸ்டமே நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொடுத்துவிடும். நம்மை இந்த திட்டத்திற்கு அறிமுகப்படுத்தி அந்த நண்பருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக 2250 ரூபாய் சிஸ்டம் வழியாக அந்த ஸ்பான்சருக்கு சென்றுவிடும். மீதம் இருக்கக்கூடிய 6000 ரூபாய் நமக்கு உதவித்தொகை, இது 750ஆக, 250ஆக, 1000ஆக கூகுள் பே வழியாக நமக்கு வந்து சேரும். இறுதியாக மொத்தமே இங்கு 4 லெவல் தான். 4வது லெவல் 1,61,000 ரூபாய் நமக்கு ரிசீவ் ஆகும். இந்த இடத்தில் நாம் யாருக்கும் அப்கிரேடேஷன் செய்ய வேண்டிய தேவையில்லை. அதனால் இந்த சிஸ்டம் யாருக்கும் அப்கிரேடேஷன் செய்யாது. காரணம், இங்க மொத்தமே 4 லெவல் தான். ஆனால் இந்த இடத்தில்
நம் பெயரில் இந்த சிஸ்டம் 5 ரீபர்த் ஐடிகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது. ஒவ்வொரு ரீபர்த் ஐடிக்கும் தலா 1000 ரூபாய் என்று 5000 ரூபாய் சிஸ்டமே அந்த ரீபர்த் ஐடிக்கு கொடுத்து விடுகிறது. நம்மை இந்த திட்டத்திற்கு அறிமுகம் செய்த அந்த நண்பருக்கு கிட்டத்தட்ட 10,500 ரூபாய் ஸ்பான்சர் இன்கமுக்காக அறிமுகப்படுத்தியதற்கான அறிமுக வருமானமாக 10,500 ரூபாய் கொடுத்து விடுகிறது. மீதம் 1,45,500 ரூபாய் நமக்கு உதவித்தொகையாக கிடைக்கிறது. நண்பர்களே, சிந்தித்து பார்ப்போம். இந்த ஒட்டுமொத்த உதவித்தொகையை நாம் கணக்கு செய்து பார்த்தால் ஒரு 1,45,500, ஒரு 6,000, ஒரு 2,250, ஒரு 500, இந்த 4 லெவல்ல 1,54,250 ரூபா நமக்கு உதவித்தொகையாக கிடைக்குது. துவக்கத்தில் நான் கூறியது போல 154 மடங்கு நாம் கொடுத்த 1000 ரூபாய் உதவித்தொகை நமக்கு திரும்ப கிடைக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இதற்கு முன்பு நம்ம உதவியே செய்யலையா யாருக்கும் என்றால், பல நண்பர்களுக்கு நம்ம உதவி செய்திருக்கோம். அந்த உதவி செய்த தொகை நமக்கு எவ்வாறு திரும்ப கிடைத்திருக்கிறது என்று பார்த்தால், எந்த அளவுக்கு நம்ம உதவி செஞ்சோமோ, 1000 ரூபாய் ஒரு நண்பருக்கு கொடுத்திருந்தா அந்த 1000 திரும்ப வரும். சில நேரம் அதுவும் நமக்கு வராது. நான் கொடுத்த 1000 ரூபாவை எனக்கு திருப்பி கொடுங்க, எனக்கு அவசர செலவு இருக்கு என்று நாம் கேட்டோம்னாக்க அந்த இடத்துல ஒரு மன விரோதம் கூட ஏற்படும். ஆனால் இந்த நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில் நாம் ஒரு அங்கமாக இணைந்து, ஒரு உறுப்பினராக இணைந்து, இந்த திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம உதவி செய்யும் போது கிட்டத்தட்ட 1,54,250 ரூபாய் நமக்கு உதவித்தொகையாக கிடைக்கிறது. அது மட்டுமா என்று பார்த்தால், நாம் ஒரு நபரை நாம் அறிமுகம் செய்யும் போது, இந்த திட்டத்திற்கு இந்த வாய்ப்பை அவருக்கு வழங்கும் போது, அவருக்கு 1,54,250 ரூபாய் வரும்போது நமக்கு கிட்டத்தட்ட 13,500 ரூபாய் பரிந்துரை வருமானமாக நமக்கு கிடைக்கிறது. சிஸ்டம் என்ன சொல்லுகிறது என்றால், இது கிரவுட் ஃபண்ட் சிஸ்டம். இங்கு மக்கள் எந்த அளவிற்கு உள்ளே வருகிறார்களோ, இந்த திட்டத்தில் இணைகிறார்களோ, அதற்கேற்றார் போல நமக்கு வெகு விரைவாக இந்த உதவித்தொகை வந்து சேரும். எனவே நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நாம் வழங்க வேண்டும். எத்தனை நபர்களுக்கு வேணா இந்த வாய்ப்பை நாம் வழங்கலாம். சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, குறைந்தபட்சம் ஒரு 20க்காவது இந்த வாய்ப்பை நாம சொல்லுவோம் என்று சொல்லுது. 20க்கு மட்டுமா நம்மளால சொல்ல முடியும்? நல்லா கற்பனை பண்ணி பார்ப்போம். நமக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் ரொம்ப நல்லவங்க, காசு இல்லாம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு ஒரு கூடுதல் வருமானம் கிடைத்தால் இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று இப்போ நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா, எத்தனை பேர் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போறாங்க. அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்பை நாம சொல்லலாம். அவர்களுக்கு இந்த இயற்கை பிரபஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் செய்து, நீங்கள் பட்ட கஷ்டம் போதும், இனிவரும் காலத்தில் நீங்கள் ஒரு செல்வந்தராக வாழ வேண்டும் என்ற இயற்கை ஆசீர்வாதம் செய்திருந்தால் அவர்களும் நம்மோடு சேர்ந்து நம் திட்டத்தில் இணைந்து பயணிக்கப் போகிறார்கள். அவர்களும் ஒரு செல்வந்தரான வாழ்க்கையை வாழப் போகிறார்கள். இது மட்டுமா என்று பார்த்தால், PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்தின் வழியாக பல்வேறு விதமான வருமானங்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் கொடுத்த ஒரே ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகை வழியாக நமக்கு கிடைத்தது 1,54,250. இங்க பார்த்தோம்னா, 4வது லெவல்ல 5 ரீபர்த் ஐடி, 3வது லெவல்ல 2 ரீபர்த் ஐடி, முதல் லெவல்ல 2வது லெவல்ல 1 ரீபர்த் ஐடி, மொத்தம் 8 ரீபர்த் ஐடி நம் பெயர்ல சிஸ்டமே உருவாக்கி கொடுத்திருக்கு. இந்த 8 ரீபர்த் ஐடிக்கும் அப்கிரேடேஷன் சிஸ்டமே செஞ்சிருச்சு. அப்ப அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 8 ரீபர்த் ஐடிக்கும் ஒவ்வொரு ரீபர்த் ஐடிக்கும் 1,54,250 ரூபாய் நமக்கு உதவித்தொகையாக கிடைக்கும். இது 2வது ரவுண்டு. 2வது ரவுண்டு முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு ரீபர்த் ஐடியும் 8 ரீபர்த் ஐடி உருவாச்சு இல்லைங்களா, ஒவ்வொரு ரீபர்த் ஐடியும் 8 ரீபர்த் ஐடியை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். 8 மடங்குல இது பெருகிக் கொண்டே போகும். அப்ப 8 ரீபர்த் ஐடியும் ஒவ்வொன்றும் 8 ரீபர்த் ஐடியை உருவாக்கி கொடுத்தா 64 ரீபர்த் ஐடி. 64 ரீபர்த் ஐடியிலிருந்தும் ஒவ்வொரு ஐடியிலிருந்தும் 1,54,250 ரூபாய் நமக்கு உதவியாக கிடைக்கும். இந்த 64 ஐடியும் மீண்டும் ஒவ்வொன்றும் 8 ஐடியை உருவாக்கி கொடுக்கும். இது 8 மடங்குல தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். ஒரே ஒரு விடயத்தை என்னால் உறுதியாக உங்களுக்கு கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம பெயர்ல நாம ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி இந்த திட்டத்துல இணைஞ்சு நம்ம பயணிப்போம். இந்த ஐடியில நம் பேர பிள்ளைகள் பயணிப்பார்கள், அவர்களது பிள்ளைகள் பயணிப்பார்கள். ஏனென்றால் இது தலைமுறை கடந்து செல்லக்கூடிய ஒரு பயணம். காரணம், இங்க ஒரு முதலாளி கிடையாது. ஒரு முதலாளி இருக்கிறார் என்றால் அந்த நிறுவனத்தை எப்ப மூடணும் அப்படின்றத அவர் முடிவு பண்ணுவார். இங்கு மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த திட்டத்தை வழிநடத்தி கொண்டு சென்றிருக்கிறோம். எனவே பல ஆண்டுகளுக்கு, பல தலைமுறைகளுக்கு இந்த திட்டம் பயணிக்கும். இந்த திட்டத்தில் இணைந்து நம்மால் பயணிக்க முடியும். அடுத்து
இரு நபர்களை சிஸ்டம் அறிமுகம் செய்ய சொல்லுது. நாம் இரு நபர்களை மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியுமா? ஒரு திருமணத்திற்கு நம்ம பத்திரிகை அடிக்கிறோம் அப்படின்னாக்கா குறைஞ்சது 500,000 பத்திரிகை அடிக்கிறோம். எல்லா உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் அந்த பத்திரிகை கொடுத்து நம் குடும்ப விழாவிற்கு வாங்க என்று நம்ம அழைப்பு கொடுக்கிறோம். அந்த நபர்களை நாம் தேர்ந்தெடுக்கலாம். என்ன, நம் நாட்டில் பல்லாயிர கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாலும் நமக்கென்று நெருங்கிய நண்பர்கள் சிலர் தான் இருப்பார்கள். ஒரு 1000-2000 நபர்கள் தான் இருப்பார்கள். அவர்களை தேர்ந்தெடுக்கலாம். அவர்களில் எவர் சந்தோஷமாக இருந்தால், மகிழ்ச்சியாக வாழ்ந்தால், நாம மகிழ்ச்சியாக இருப்போமோ அந்த நபர்களுக்கு இந்த வாய்ப்பை தரலாம். எப்பயோ நமக்கு தெரியும், குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேருக்கு மேல இருக்காங்க. அந்த ஒவ்வொரு நபருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இந்த வாய்ப்பை நாம் அறிமுகப்படுத்தும் போது பல நண்பர்கள் நமது நேரடியில் வந்து இந்த திட்டத்தில் இணைவார்கள். அப்படி இணையும் போது நமது நேரடியில் ஒரு 12 நண்பர்கள் இணைந்தார்கள் என்றால் இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர் என்ற ஒரு அங்கீகாரத்தை நமக்கு கொடுக்கிறது. இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர் என்ற அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் போது ஒவ்வொரு நபர்கள் மூலமாகவும் 13,500 ரூபாய் என்று கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அவர்களுக்கு முதல் சுற்று முடியும் போது 1,62,000 ரூபாய் நமக்கு பரிந்துரை வருமானமாக உதவித்தொகையாக கிடைக்கும். இப்படி தொடர்ந்து பல நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கும் போது நமது நேரடியில் 25 நண்பர்கள் இருந்தார்கள் என்றால் சிஸ்டம் மேனேஜர் என்கிற ஒரு அங்கீகாரத்தை நமக்கு இந்த சிஸ்டம் தருகிறது. இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 3,37,500 ரூபாய் நமக்கு உதவித்தொகையாக கிடைக்கும். அவர்களுக்கு ஒரு சுற்று முடியும் போது, அவர்களுக்கு 2 சுற்று முடியும் போது இதை 8ஆல நம்ம பெருக்கி பார்த்துக்கிற வேண்டியதுதான். அவர்களுக்கு 3 சுற்று முடியும் போது இந்த தொகையை 64ஆல நம்ம பெருக்கி பார்த்துக்கிற வேண்டியதுதான். காரணம், நமக்கு எப்படி ஒரு ஐடி 8 ரீபர்த் ஐடியா உருவாச்சோ, 8 ரீபர்த் ஐடி எப்படி 64 ரீபர்த் ஐடியா உருவாச்சோ, அதுபோல இந்த திட்டத்தில் இணையக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அது கிடைக்கும், உருவாகும். காரணம், இந்த திட்டம் பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தில் செயல்படுகிறது. நமது நேரடியில் ஒரு 50 நண்பர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்றால் சிஸ்டம் ஹெட் என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரமும் அந்த நேரத்தில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6,67,000 ரூபாய் பரிந்துரை வருமானமாகவும், நமது நேரடியில் ஒரு 100 நண்பர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்றால் நமக்கு சிஸ்டம் டைரக்டர் என்ற ஒரு அங்கீகாரத்தை இந்த சிஸ்டம் நமக்கு தருகிறது. ஒரு நபர் மூலமாக 13,500 ரூபாய் என்றால் 100 நபர்கள் மூலமாக 13,50,000 ரூபாய். அவர்களுக்கு 8 ரீபர்த் ஐடி உருவாகும் போது 8 ரீபர்த் ஐடிக்கு நாம தான் டைரக்ட் ஸ்பான்சர். அப்போ 13,50,000 பெருக்கல் 8 எவ்வளவு வரும்னு நாமளே கணக்கு பண்ணி பார்த்துக்கலாம். இது நடக்குமா, இது சாத்தியமா என்றால் உறுதியாக இது நடக்கும், நடந்தே தீரும். நண்பர்களே, எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து உருவாவது கிடையாது, அத்தனையுமே தேவையிலிருந்து தான் உருவாகிறது. இது காலத்தின் தேவை. கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை, அதனால் ஏற்பட்ட ஒரு திட்டம். அந்த திட்டத்தை உருவாக்கியது ஒரு தனிநபர் தான். அந்த தனிநபருக்கு இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நன்றி கூற வேண்டும். அவர் உருவாக்கிய அந்த திட்டத்தை அவர் மட்டும் பயன்படுத்தாமல் இது பொதுமக்களுக்கு பயன்படட்டும் என்று நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். இப்போது பொதுமக்களாகிய நாம் தான் இந்த நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில் இணைந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இந்த திட்டத்தை வழிநடத்தி கொண்டு செல்ல போகிறோம். இப்படி தொடர்ந்து இதுல நம்ம பயணித்துக் கொண்டே இருக்கலாம். பல நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நாம் வழங்கி கொண்டே இருக்கலாம். அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அவரவரது விருப்பம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர்களுக்கு இந்த இயற்கை ஆசீர்வாதம் செய்திருந்தால் உறுதியாக இந்த திட்டத்தில் இணைந்து நம்மோடு சேர்ந்து பயணிப்பார்கள். பயணிக்கும் போது அவர்களது பொருளாதாரம் மேம்பட துவங்கும். இந்த திட்டத்தில் முதலில் நாம் இணைய வேண்டும் என்றால் இந்த திட்டத்தை முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தில் இணைவதற்கு ஒரு போன் நம்பருக்கு, ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். துவக்கத்தில் நாம் சொன்னது போல 20 ரூபாய் கொடுத்து இந்த நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில் ஒரு அங்கமாக நாம் இணைந்து கொள்ள வேண்டும். இணைந்து கொண்ட பிறகு அடுத்த வினாடியே எந்த நபருக்கு 1000 ரூபாய் நன்கொடை வழங்க வேண்டுமோ அது அந்த ஐடியில் நமக்கு கிடைக்கும். 20 ரூபாய் கொடுத்த உடனே நமக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு கிடைச்சிரும். ஒரு பின்னு போட்டு ஆக்டிவேட் பண்ண உடனே யாருக்கு உதவித்தொகை தர வேண்டுமோ அவரது பெயர், கூகுள் பே எண் நமக்கு நம்ம ஐடியில அது தெரிய வரும். அவருக்கு அழைப்பு கொடுத்து, நான் PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்திலிருந்து பேசுறேன், உங்களுக்கு 1000 ரூபாய் நன்கொடை வழங்க சொல்லி வந்திருக்கு, நான் நன்கொடை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்ம சொல்றோம்.
இதுவே சில நேரங்களில் 750ஆகவும் 250ஆகவும் நமக்கு காட்டும். யாருக்கு 750 வழங்க சொல்லுதோ அவருக்கு 750, யாருக்கு 250 வழங்க சொல்லுதோ அவருக்கு 250 நம்ம வழங்குறோம். அந்த நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, எனக்கு இந்த திட்டத்தில் இணைந்ததற்காக இன்று நன்கொடை உதவி கொடுத்த உங்களுக்கு எனது நன்றியை தெரிவிக்கிறேன் என்று நன்றி தெரிவிக்கும் விதமாக அப்ரூவல் என்ற ஒரு பட்டனை அழுத்துவார். இது எவ்வளவு நேரத்துல நடக்கும் என்றால், நம்ம அந்த 20 ரூபா கொடுத்து பின்னு போட்டு ஐடி கிரியேட் பண்ண அடுத்த 100 நிமிடத்திற்குள் இது நடந்துரும். அப்போ நம்ம இணைந்த 100 நிமிடத்தில் ஒரு நபருக்கு நம்ம அந்த 1000 ரூபாய் நன்கொடை உதவியை நம்ம வழங்கிவிட வேண்டும். நாம கொடுக்கக்கூடிய அந்த நன்கொடை ஒருபோதும் எனக்கு அது திரும்பி கொடுங்க என்று எவரிடமும் நம்ம கேட்க கூடாது. காரணம், இங்க நம்ம உதவி தான் கொடுத்துருக்கோம். கடன் கொடுத்தாதான் திரும்ப கேட்கணும். கடன் கொடுத்து திரும்ப கேட்டோம்னா எவ்வளவு கடன் கொடுத்தோமோ அது மட்டும் தான் திரும்ப கிடைக்கும். ஆனால் இங்கு நம்ம உதவியாக கொடுத்திருக்கோம். நம்ம உதவியாக கொடுத்த அந்த தொகை பன்மடங்கு பெருகி நமக்கு திரும்ப வரும். இந்த திட்டத்தில் நாம் இணைந்து பயணிக்கும் போது நாம் இணைந்த அந்த சீனியாரிட்டியின் அடிப்படையில் நமக்கு இந்த உதவித்தொகை வந்து கொண்டே இருக்கும். வெறும் ஒரு 1020 ரூபாய் 1020 ரூபாய் நமது தலைமுறையே புரட்டி போடக்கூடிய ஒரு அளவிற்கு நமக்கு ஒரு பொருளாதார சுதந்திரத்தை தருவதற்கு இங்கு தயாராக இருக்கிறது. இந்த திட்டத்தை நமது நண்பர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த திட்டத்தை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொண்ட பிறகு இந்த திட்டத்தை நமது நண்பர்களுக்கு நாம் வழங்கலாம். இந்த வாய்ப்பை அவர்களுக்கு நாம் தரலாம். நண்பர்களே, துவக்கத்தில் நாம் சொன்னது போலதான் இந்த திட்டத்தில் நாம் இணைய வேண்டும் என்றால் நமது பெயர், நமது கைபேசி எண், கூகுள் பே எண், போன்பே எண் இருந்தால் போன்பே எண், பேடிஎம் எண் இருந்தால் பேடிஎம் எண், உறுதியாக வாட்ஸ்அப் எண் தர வேண்டும். ஒரு 20 ரூபாய் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யும் போது இந்த திட்டத்தில் நாம் ஒரு அங்கமாக இணைகிறோம். எவருக்கு உதவித்தொகை தர வேண்டுமோ அவருக்கு உதவித்தொகை கொடுத்து அப்ரூவல் வாங்கிக் கொள்கிறோம். இந்த திட்டத்தில் தொடர் பயணமாக நமது பயணத்தை, பொருளாதார புரட்சி பயணத்தை நாம் தொடர்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், இந்த திட்டத்தில் நாம் இணைவதற்கு 2500 ரூபாய், அதில் பேசிவ் இன்கமாக 1020, ஆக்டிவ் இன்கமாக 1030 இங்கு நமக்கு இரண்டாக பிரிந்து இந்த திட்டம் நமக்கு இரு வழிகளில் வருமானத்தை திருப்பி தருகிறது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பேசிவ் இன்கம். 1000 ரூபாய் உதவி கொடுத்தோம், 1,54,250 ரூபாய் நமக்கு திரும்ப கிடைத்தது. ஒவ்வொரு முறையும் நமக்கு ரீபர்த் ஐடி உருவானது. ரீபர்த் ஐடி மூலமாக 864,512 என்று ரீபர்த் ஐடி தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே உள்ளது. ஒவ்வொரு ரீபர்த் ஐடியிலும் 1,54,250 ரூபாய் நமக்கு உதவித்தொகை கிடைக்குது. இது மட்டுமா என்று பார்த்தால், இந்த 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம், இந்த ஆக்டிவ் இன்கம் எப்படி நமக்கு உதவித்தொகையை தரப்போகிறது என்று பார்க்கலாம். இது ஒரு நிறுவனமாக இருந்தால் நிறுவனத்தில் தொகை கொடுங்க, அந்த தொகையை இந்த ஆக்டிவ் இன்கம்ல நம்ம பிரிச்சு தரலாம் என்று ஒரு நிறுவனம் சொல்லும். இங்க நிறுவனம் இல்லை என்பதால் மக்களுக்கே மாறி மாறி உதவி செய்து கொள்வதால் இங்கு இதை வேலட் சிஸ்டமாக உருவாக்கி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த வேலட் சிஸ்டம் எப்படி இயங்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமாக உருவாக்கி இருக்கக்கூடிய வேலட் எவ்வளவு பார்த்தோம்னாக்கா 50 லட்சம் வேலட் யூனிட்ஸ் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கு. இந்த 50 லட்சம் வேலட் யூனிட்ஸ் தான் இந்த டெய்லி தினம் வினாடிக்கு வினாடி நமக்கு வருமானத்தை கொடுத்து நமது பொருளாதாரத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு திட்டம் இந்த ஆக்டிவ் லெவல். இந்த 40 லெவல், இந்த 40 லெவல் இன்கம் அடுத்த 40 ஆண்டுகளுக்கு 4 தலைமுறைகளுக்கு கடனில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலையை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அந்த அளவிற்கு ஒரு அருமையான ஒரு திட்டம் இந்த வேலட் யூனிட் சிஸ்டம். இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு என்றால், 50 லட்சம் வேலட் யூனிட் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஐடிக்கும் 1000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வேலட் நமக்கு வழங்குவார்கள். ஒவ்வொரு ஐடிக்கும் 1000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வேலட் வழங்குவார்கள். இந்த வேலட்டை நாம எப்படி நம்ம ஐடியில கொடுத்து ஆக்டிவேட் பண்றதுன்னா, 30 ரூபாய் கொடுத்து வேலட் பின் ஆக்டிவேஷன் செய்யணும். ஒவ்வொரு ஐடியிலையும் 30 ரூபாய் கொடுத்து வேலட் பின் ஆக்டிவேஷன் செய்யறோம். ஆக்டிவேஷன் செஞ்ச பிறகு 1000 ரூபாய் கொடுத்து வேலட் யூனிட்டை வாங்கி நம்ம ஐடியில ஆக்டிவேட் பண்றோம். வேலட் யூனிட்டை வாங்கி நம்ம ஐடியில ஆக்டிவேட் பண்ண பிறகு என்ன நடக்கும் என்று பார்த்தால், நமக்கு மேல் இருக்கக்கூடிய 40 நண்பர்களுக்கு இந்த வேலட் யூனிட் பகிர்ந்தளிக்கப்படும். நாம ஆக்டிவேட் பண்ண இந்த 1000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய, இன்று ஒரு யூனிட்டோட மதிப்பு 1 ரூபாங்க.
இது எப்படி வளரப்போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு 1000 யூனிட்டை வாங்கி நம்மளோட ஐடியில லோட் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்றோம். ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்டே நம்ம இந்த திட்டத்திற்கு அறிமுகப்படுத்திய அந்த நண்பருக்கு 500 வேலட் யூனிட் அவருடைய ஐடியில போய் உட்காந்துருது. அவருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நண்பருக்கு 50 வேலட் யூனிட் போய் உட்காந்துருது. அது போலதான் இங்க நமக்கு நடக்கும். நம்ம நேரடியில ஒரு நண்பரை நம்ம அந்த திட்டத்துல அறிமுகப்படுத்துறோம். அவர் 1030 ரூபாய் கொடுத்து 30 ரூபாய் வேலட் ஆக்டிவேஷனும் 1000 ரூபாய் வேலட் யூனிட் ஆக்டிவேஷனும் அவர் செய்யும் போது, அவர் வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் செய்த உடனேயே நம்ம ஐடிக்கு 500 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வேலட் யூனிட் வந்துட்டு நம்மளுடைய ஐடியில அக்குமுலேட் ஆயிரும். அந்த நண்பர் ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தி இருக்காரு அப்படின்னாக்கா, அவர் வேலட் யூனிட் ஆக்டிவேட் பண்ணும்போது நமது நேரடியில் இருக்கக்கூடிய நண்பருக்கு 500 யூனிட்டும் நமக்கு 50 யூனிட்டும் வரும். இத போல தொடர்ந்து 3வது லெவல், 4வது லெவல், 5வது லெவல், 10வது லெவல், 20வது லெவல், 40 லெவல் வரைக்கும் நமக்கு இந்த வேலட் யூனிட் நமக்கு கிடைக்குதுங்க. எத்தனை லெவலுங்க? 40 லெவல் வரைக்கும். இங்க 2 மேட்ரிக்ஸ்ல ஒரு திட்டமிடல் ஒரு கணக்குக்காக நமக்கு பகிரப்பட்டு இருக்கு. நம்ம 2 நபர்களை அறிமுகப்படுத்தினால் கூட நமக்கு இந்த வருமானம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கு. இது 100% வெற்றி அடைந்தால் என்ன நடக்கும் என்று பார்த்தால் 2,97,50,000 2,09,75,980 ரூபாய் 2 மடங்குல இது நடந்தாலே நமக்கு கிடைக்கும் என்று இந்த சிஸ்டம் சொல்லுது. ஆனால் இங்கு 2 மடங்கில் தான் நடக்கிறதா என்று பார்த்தால் ஒவ்வொரு நபரும் பல நபர்களுக்கு இந்த வாய்ப்பை வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். பல நபர்கள் இந்த திட்டத்தில் தொடர்ந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். சிஸ்டமே சொல்லிருக்கு, நமது நேரடியில் 12 நபர்களை நாம் இணைத்தால் சிஸ்டம் ப்ரொமோட்டர் என்று. நான் சிஸ்டம் ப்ரொமோட்டராக வர வேண்டும் என்று நேரடியில் ஒவ்வொருவரும் 12 நபர்களை இணைத்தால் இங்கு 2 மடங்கில் இருக்கக்கூடிய இந்த கணக்கு 12 மடங்கில் நடக்கும். 12 மடங்கில் நடந்தால் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். நண்பர்களே, 100 விழுக்காடு நடந்தால் இங்கு 2,09,00,000. இதில் ஒரு 10 விழுக்காடு நடந்தால், 20 விழுக்காடு நடந்தால் எந்த அளவுக்கு இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த ஆக்டிவ் இன்கமை 2ஆக பிரித்து கொடுத்திருக்கு நம்ம சிஸ்டம். நமது நேரடியில் முதல் நபர் 2வது நபர் நம்ம இணைக்கும் போது அவர்களை லைஃப் லைன் என்றும், நமது நேரடியில் 3வது, 4வது, 5வது, 6வது, 10வது, 20வது, 100வது நபர்களை நாம் தொடர்ந்து இணைத்துக் கொண்டே போகும்போது அவர்களை பேஸ் லைன் என்றும் இந்த சிஸ்டம் பிரித்து கொடுத்திருக்கிறது. நமது லைஃப் லைனில் இருப்பவர்கள் இந்த வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் செய்யும் போது நமக்கு 500 வேலட் வந்து உட்காரும். இந்த பேஸ் லைன்ல 3வது நபர்களில் இருந்து இந்த வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் செய்யும் போது ஒவ்வொரு நபர் மூலமாகவும் நமக்கு 300 வேலட் வந்து உட்காரும். அவர்களது நேரடியில் ஒரு நபர் இந்த வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் செய்யும் போது அவர் நமக்கு 2வது லெவல், அப்ப நமக்கு 100 யூனிட் வந்து உட்காரும். அவரது நேரடியில் ஒருவர் இணையும் போது அவர் நமக்கு 3வது லெவல் 50 யூனிட் வந்து உட்காரும். இது போல 4வது லெவல், 5வது லெவல், 10வது லெவல், 20வது லெவல் என்று இங்கேயும் 40 லெவல் வரைக்கும் நமக்கு ஒரு வருமான வாய்ப்பை இந்த சிஸ்டம் நமக்கு கொடுத்திருக்கிறது. இது எப்போது நமக்கு கிடைக்கும் என்றால், நமது நேரடியில் ஒரு நபர் இணைந்த அடுத்த வினாடியே இது நமக்கு கிடைக்கும். வினாடிக்கு வினாடி இங்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஆக்டிவ் இன்கம், 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம். இந்த 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம், இந்த டொனேஷன் இன்கம், இந்த இரண்டிலும் சேர்ந்து நாம் பயணிப்பதே சிறந்த ஒரு திட்டம். இதுதான் PPA ஸ்பீட் கேஷ் திட்டம். இந்த இரண்டையும் ஒன்றாக, இது இரண்டும் ஒன்றுதான், ஒரு புரிதலுக்காக இரண்டையும் வெவ்வேறாக பிரித்து இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த இரண்டிலும் சேர்ந்து நாம் பயணிப்பதற்கு 2050 ரூபாய் கொடுத்து இங்கு நாம் பயணிக்க போகிறோம். இப்போ இந்த பேஸ் லைஃப் லைன்ல 2 மடங்குல நடந்தாலே நமக்கு என்ன வருமானம் கிடைக்கும் அப்படிங்கறத இங்க அழகாக தெளிவாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்ம கணக்கு செஞ்சு பார்க்கலாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள்ல 2 நபர்கள் மட்டும்தான் நமக்கு தெரிந்தவர்களா என்று பார்த்தால் கிடையாது. பல ஆயிரக்கணக்கான நபர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 100கணக்கான மக்களை நாம் கண்ணால் பார்க்கிறோம். அவர்களில் வருமானம் இல்லாமல் வருமானத்திற்காக நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்து உழைக்கக்கூடிய பல நபர்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த வாய்ப்பை நாம் வழங்கலாம். இந்த வாய்ப்பை அவர்களும் பயன்படுத்தி அவர்களது வாழ்க்கையில் ஒரு மாபெரும் பொருளாதார சுதந்திரத்தை அடைவதற்கு, அவர்களது குடும்பத்தில் ஒரு செல்வந்தரான ஒளி விளக்கு ஏற்றுவதற்கு நாம் ஒரு காரணமாக அமையலாம். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் அப்படின்ட்டு இல்லாம பிறந்ததற்கான, வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளத்தை நாம் இட்டு செல்லலாம்.
இனி வரக்கூடிய தலைமுறை, நம் தலைமுறை பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், அவர்களது பிள்ளைகள் ஒரு வரலாறை பேச வேண்டும். இன்று எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த சொத்தை உருவாக்கி கொடுத்தது எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் பாட்டி என்று அவர்கள் பேச வேண்டும். பல தலைமுறை கடந்து இந்த சிஸ்டம் பயணிக்க போகிறது. நம் தலைமுறைக்கு தேவையான செல்வத்தை இந்த சிஸ்டத்தின் வழியாக நம்மால் சேர்த்து வைக்க முடியும் என்ற உண்மையை உங்களிடம் உறுதியாக என்னால் தர முடியும். நண்பர்களே, இந்த PPA ஸ்பீட் கேஷ் திட்டம் மட்டும்தான் இங்கு இருக்கிறதா என்று பார்த்தால் அற்புதமான அருமையான 5 திட்டங்கள் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை நமக்கு உருவாக்கி தயார் நிலையில் வைத்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் PPA ஸ்பீட் கேஷ் திட்டம். அடுத்த திட்டம் ஸ்பீடு கிரிப்டோ. இந்திய மக்கள் மட்டும் உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய இந்த வாய்ப்பை அடுத்த நிலையாக, அடுத்த கட்டமாக உலக மக்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உதவி கொடுத்து உதவி பெறுவதற்காக ஸ்பீடு கிரிப்டோ என்ற ஒரு திட்டம் உருவாக்கி மிக அருமையாக துவங்கப்பட்டு இருக்கிறது. அதில் அனைவரும் இணைந்திருக்கிறார்கள். இப்போது எப்படி ஸ்பீட் கேஷ் திட்டத்திற்கான திட்ட விளக்கத்தை நாம் கேட்கிறோமோ அதுபோல காலை 6 மணிக்கு ஸ்பீடு கிரிப்டோவிற்கான திட்ட விளக்கம் இதே இணைப்பின் வழியாக நடக்கும். அங்கே ஸ்பீடு கிரிப்டோ திட்டத்தில் நாம் இணைவதால் நமக்கான வருமானம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொண்டு நமது பொருளாதாரத்தை நாம் உயர்த்தி கொள்ளலாம். அதை தொடர்ந்து எம்பவர் சொல்யூஷன் என்ற ஒரு அற்புதமான ஒரு திட்டமும், விமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் என்று முழுக்க மகளிரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திட்டமும், அடுத்து ஆல் இஸ் என்ரிச் என்று சொல்லக்கூடிய மிக அழகான அனைத்து மக்களுக்கும் தேவையான இந்த மண்ணில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டத்தை, ஒரு திட்டத்தை, ஒரு ப்ராஜெக்டை நமது சிஸ்டம் உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த அத்தனை திட்டங்களிலும் நாம் இணைந்து பயணிக்க முடியும். அதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு திட்டத்திலும் நாம் இணைந்து பயணித்து ஒவ்வொரு திட்டத்தின் வழியாகவும் நமக்கு தேவையான பொருளாதாரத்தை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அத்துணை திட்டங்களுக்கும் தாய் திட்டமான PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு 2050 ரூபாய் நமது வாழ்க்கையே தலைகீழாக மாற்றி போடும். இன்று இருக்கக்கூடிய இந்த பொருளாதார தொய்வை மிகச்சிறந்த பொருளாதாரத்தில் வெற்றியடைந்த மனிதனாக நம்மளை மாற்றி அமைக்கும். நம்மளை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும். செல்வந்தர்களாக ஒரு உயர்வான நிலையில் நம்மால் வாழ முடியும் என்றால் இதை எடுத்துக்கொள்வதற்கு நாம் ஏன் தயக்கப்பட வேண்டும்? வாய்ப்பு என்பது வாராவாரம் கிடைப்பது கிடையாது மக்களே. வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு முறை கிடைப்பது. அந்த வாய்ப்பு இன்று நம் நண்பர்கள் வழியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் பலன் பெற வேண்டும். அப்படி பலன் பெறும் போது நமது பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுநாள் வரை நம்மை பார்த்து ஏளனம் சிரித்த பல மக்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு 5000 ரூபாய், 10,000 ரூபாய் அவசர தேவைக்காக ஒருவரிடம் நாம் கடன் கேட்டிருப்போம். இல்லை என்று மறுத்திருப்பார்கள், ஏளனம் பேசியிருப்பார்கள். ஒரு 5,000, 10,000 ரூபாய்க்கு நான் தகுதியற்றவனாக ஆகிவிட்டானா என்ற அந்த வைராகியம் பல மக்களை வளர்ச்சி அடைய செய்திருக்கிறது. அந்த வைராகியம் நாம் ஒவ்வொருவருக்கும் வேணும். என்னால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலையும் முடியாதது என்னால் முடியும் என்ற அசாத்திய நம்பிக்கை கொண்டவர்களே இங்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். கிடைத்த வாய்ப்பினை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டு நமது வாழ்க்கை பொருளாதாரத்தை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கூறி வந்திருந்த அனைவரும் PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் இணைந்து தங்களது பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த திட்ட விளக்க கூட்டத்தை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி சார். வெல்கம் சார். ஆண்ட்ரஸ் பண்ணிருக்கீங்க சார். வணக்கம். PPA ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு அற்புதமான மாலை வணக்கம். ராமலிங்கம் பேசுறேன். ஒரு முக்கியமான தகவல், வருகிற புதன்கிழமை காலை 6 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரிப்டோல மிகப்பெரிய ஒரு மென்டார், இன்டர்நேஷனல் ட்ரைனர், த கிரேட் சுவாதி செந்தில் சார் நமக்காக காலை 6 மணிக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் வச்சிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனிங்ல அது ட்ரைனிங்கா இருக்காது, காமனா ஒரு மீட்டிங்கா இருக்கும். அப்புறம் ட்ரைனிங் கொடுப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா குறைந்தது 1000 பேராவது அந்த ட்ரைனிங்ல கலந்துக்கணும். அது ஒரு பொதுவான நம்மள ஒரு லீடர்ஸோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான அந்த ட்ரைனிங். அதுல அனைவரும் கலந்துக்கணும்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன்.
நண்பர்களுக்கு இன்னொரு முக்கியமான பதிவு, நம்ம ஊட்டியில நடக்க போற 500 பேர் கொண்ட அந்த விழாவை நீங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. குறைந்தது 12 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்து உங்களுடைய 40 லெவல் இன்கம் ஆக்டிவ் பண்ணுங்க. தயவு செய்து கடைசி நேரத்துல நீங்க அதை எப்படின்னா ட்ரை பண்ணிட்டு இருக்க வேண்டாம், இப்பயே அதை பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொருவரும் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆகுங்க. மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு. ஒரு காலத்தில் நம்மளுடைய வேலட்டோட தன்மை பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் மெருகேறி மிகப்பெரிய அளவுல அது ஒரு சக்சஸ் ஆக போகுது. யாரும் அலட்சியமா எதுவும் எடுத்துக்க வேண்டாம். நாளை காலை பாத்தீங்கன்னா த கிரேட் லீடர் தூத்துக்குடியில இருந்து சேர்ந்த எஸ்பி ராஜா சார் உங்களுக்கு ஸ்பீடு கிரிப்டோவை பத்தி எடுக்க போறாங்க. தயவு செய்து 4:30 மணிக்கு ஜூம் ஓபன் ஆனா எல்லாருமே கலந்துக்குங்க. நம்ம ஜி.கே. சாமி சாரோட மருந்தில்லா மருத்துவத்தோட 1/2 மணி நேரம் நம்மளுக்கான ஒரு செஷன். அதுக்கு பிறகு 1/2 மணி நேரம் டிஸ்கஷன். 6 மணிக்கு 6:15க்கு ஷார்ப்பா எஸ்பி ராஜா சார் பிளான் பிரசன்டேஷன் ஆரம்பிச்சிருவாரு. அந்த நியூ பிளான் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல இன்னைக்கு நம்ம ஜி.கே. சாமி சார் எடுத்த பிளான் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அதை தெளிவா எடுத்து வச்சிருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு லீடர்ஸும் இந்த பிளான் பிரசன்டேஷன் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மிகப்பெரிய அளவுல வாய்ப்புகள் வரும்னு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. மிக எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக எடுத்து கூறிய மருந்தில்லா மருத்துவர் சாருக்கு அவர்களுக்கு நம்மளுடைய அனைவரும் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் புதிய தகவல் கொடுத்த நம்முடைய எஸ்ஜிஆர் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, காலையில சைட்டு பாத்தீங்கன்னா 6 மணிக்கு ஓப்பன் ஆயிடும். இந்த இணைய வழி கூட்டத்திற்கு கூட்டிட்டு வந்த நண்பர்கிட்ட, உங்களுடைய லீடர் கிட்ட ஒரு நன்றியை சொல்லிட்டு 2050 ரூபா கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக வெயிட்டிங்ல வச்சு கொடுத்துருங்க. காலையில 6 மணிக்கு சைட் ஓபன் ஆனோடனே ரிஜிஸ்டர் பண்ணி சீனியர்ல முன்னாடி வந்துருங்க. நண்பர்களே, படுத்து கிடந்தால் சிலந்தையும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமலையும் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும் என்று எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.